மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் போக்குவரத்து கழகம் சார்பில் தனியார் பங்களிப்புடன் ரூபாய் 23 கோடியில் 25 மின்சார பேருந்துகள் நவம்பர் மாதம் முதல் இயங்கப்படுகின்றன. இந்த மின்சார பேருந்துகளுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த நிலையில் துவங்கிய 10 நாட்களிலேயே ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவை அனைத்தும் தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. சம்பள உயர்வு கோரி டிரைவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். பேச்சுவார்த்தை தொடர்ந்து அவர்கள் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று திடீரென்று மீண்டும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பளம் ரூபாய் 21,000 வழங்குவதற்காக அறிவித்திருந்தாலும் பிடித்தம் போக ரூபாய் 17,000 மட்டும்தான் கிடைக்கும். அதோடு தினப்படியும் வழங்குவதில்லை. இதனால் சம்பளத்தை ரூபாய் 25,000 உயர்த்தி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து சுமார் 2 மணி நேரமாக நடைபெற்ற போராட்டத்தை மீண்டும் பேருந்து நகர பகுதியில் இயங்கப்பட்டது.